இருமுடியை சுமந்து வாரோம் சுவாமி ஐயப்பா. நாங்க பெருவழியே நடந்து வாரோம் சரணமையப்பா. நாங்க பெருவழியே நடந்து வாரோம் சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் 6/1/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்றைய தினம் சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே மாலை அணிந்து புனித சபரிமலை யாத்திரைக்கு செல்லுகின்ற ஐயப்ப பக்தர்கள், ஐயப்ப சுவாமிகள் எல்லாம் இந்தியா சென்று இந்தியாவிலே இப்பொழுது திருச்சி உச்சிப்பிள்ளையாரை அனைத்து சுவாமிகளும் வழிபாடு செய்து அங்கே திருச்சியிலே அந்த கல்யாண மண்டபத்திலே இருமுடி கட்டுகின்ற பூஜை வழிபாடுகள் சிறப்பான முறையிலே அழகான முறையிலே அனைத்து சுவாமிகளும் அங்கே அமர்ந்திருக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை உச்சரிக்க, விக்னங்கள் இருக்கின்ற விநாயகரை வேண்டி முதலிலே விநாயகர் வழிபாடு மகா கணபதி ஹோமம் நடைபெற்று அதன் பின்பு பஜனையோடு இந்த இருமுடி கட்டுவது என்பது, இந்த மலைக்கு பெருவழி செல்லுகின்றவர்கள் இருமுடி சுமந்து செல்வது. அந்த இருமுடி என்பது ஒரு துணி பையிலே 2 பக்கங்கள் 2 அறைகள் போல இருக்கும். அது ஒரு பையிலே பூஜைக்கு தேவையான சுவாமி ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண கொண்டு செல்லுகின்ற நெய் நிரப்பிய தேங்காய், இந்த 3 கண் தேங்காய்க்கு ஒரு கண்ணை திறந்து நடுக்கண்ணை திறந்து அதில் நெய்யை உருக்கி ஊற்றித்தான் அதை அடைத்துக் கொள்வது. அந்த நெய் தேங்காய் பூஜைக்குரிய பொருளோடு இன்னொரு பையிலே நமக்கு வழியிலே தேவைக்காக அவல், பொரி, உருண்டை இவ்வாறான இரண்டையும் சேர்த்து தனித்தனி 2 முடிச்சுகளாக கட்டி அதை இருமுடி சுமப்பது என்பது அந்த பூஜை வழிபாடு வெகு சிறப்பாக சாஸ்தாபுரத்தினாலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பான உற்சவம். அங்கே தமிழ்நாட்டிலே உள்ளவர்கள், கேரளாவிலே உள்ளவர்கள் கூட இந்த இருமுடி பூஜையை பார்த்து மெய்சிலித்து நிற்கின்றவர்கள். அவள் அழகான முறையிலே எங்களுடைய சாஸ்தாபுரத்திலே அந்த சுவாமிகளினாலே அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு, இங்கே நாம் செய்கின்ற பூஜைகள் போல அங்கேயும் சென்று அந்த பூஜைகளை எல்லாம் சரிவர செய்து இந்த இருமுடி பூஜை வழிபாடு நடப்பது. அதே போல் இன்றைய தினம் சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்தில் மாலை அணிந்த சுவாமிகளும் திருச்சியிலே இன்றைய தினம் இருமுடி கட்டி அவர்களும் இந்த மலை யாத்திரைக்கு ஆயத்தமாகின்ற நிகழ்வும் இன்று சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமி தியாகராஜா மகேந்திரன் சுவாமியினுடைய ஏற்பாட்டிலே அவருடைய தலைமையிலே அங்கும் அந்த திருச்சியிலே இருமுடி கட்டுகின்ற பூஜை நிகழ்வும் இன்றைய தினம் நடைபெறுகிறது. இன்று இரவு அனைவரும் சபரிமலை யாத்திரைக்காக பேருந்துகள் மூலமாக சபரிமலைக்கு செல்லுகின்ற சிறப்போடு கூடிய நிகழ்வும், நாளைய தினம் இரவிரவாக நடந்து சென்று அங்கு அனைத்து சுவாமிகளும் பல்லாயிரக்கணக்கான சுவாமிகள் எல்லாம் இந்த எருமேலி என்கின்ற இடத்திலே பேட்டை துள்ளுகின்ற நிகழ்வோடு தொடர்ந்து மலை யாத்திரை நடைபெறும். அனைவருக்கும் ஐயனருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் நல்ல மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவை நம்புதல் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எடுக்கின்ற ஒரு அடிப்படை விடயமாகும், தீர்மானமாகும். யோவான் நற்செய்தியாளர் அவருடைய ஏட்டில் ஒவ்வொரு பக்கத்திலும் இறைமகன் இயேசு அவர் உண்மையான மீட்பர் கடவுள் என்பதை நம்ப வேண்டும் என்றுதான் எழுதி வைத்தார். இவ்வாறு தம்முடைய திருமுகத்திலே ஆண்டவர் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்வதற்கு சான்றுகளை மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய போதனை, அவருடைய ஆளுமை, அவருடைய வாழ்விலே தூய ஆவியானவருடைய செயற்பாடுகளை கண்டுகொண்டவர்கள், அவர் ஆற்றிய அரும் அடையாளங்களை கண்டுகொண்டவர்கள் இயேசுவை நம்பினார்கள். நம்புவதால் அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். நம்பிக்கை என்பது இறைவனிலே நாங்கள் இறைவனை நம்புதல் என்பது ஒரு சுதந்திரமான உணர்வோடும் விருப்பத்தோடும் தேடல் உணர்வோடும் அந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே இறைவனை நாங்கள் நம்புதல் என்பது மனித வாழ்வின் அச்சாரமாக இருக்கின்றது. நம்பினவர்கள் வாழ்வு பெற்றார்கள். அவர்கள் வாழ்வு மட்டுமல்ல, நிலை வாழ்வை நம்புவதாலே அவர்களுக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சி, நிறைவு, வாழ்வு என்பது விவரிக்க முடியாது. நாங்கள் பொதுவாகவே எங்களுடைய மனித உறவாடல்களிலே நம்பிக்கை இழந்து நாங்கள் சான்று அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாரங்களை தேடுவது சாதாரணமாக இருக்கின்றது. நாங்கள் ஆதாரங்களை தேடுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் நாங்கள் அவநம்பிக்கைக்குள்ளே உதைக்கப்படுகின்றோம். ஆதாரங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு புதிதாக, ஒரு மறைபொருளாக, அடுத்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மறைபொருளாக இருக்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வு எங்களுக்கு தெளிவாகின்றது. எவ்வளவு தூரம் நாங்கள் அடுத்தவர்களை நம்புகின்றோமோ அவ்வளவு தூரம் அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கெடுக்கும். இந்த நம்பிக்கை என்பது இறைவனுடைய கொடை என்றும் சொல்லுவார்கள். ஆகையினாலே நாங்கள் இந்த நாளிலே இறைவனுடைய இந்த நம்பிக்கை என்கின்ற கொடைக்காக மன்றாடுவோம். இறைவனிலே நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, எங்களோடு உடனிருக்கின்றவர்கள், மனைவி, கணவன், சகோதரர்கள், உறவினர்கள், எங்களோடு உடன் உழைப்பாளிகள் என்று சொல்லி நாங்கள் பலரோடு பழகுகின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அவர்களோடு எங்களுடைய உறவை தொடுத்து கொண்டிருக்கின்றோம். இவர்களை நாங்கள் நம்பி வாழ்வதற்கு முதலிலே நாங்கள் இறைமகன் இயேசுவிலே நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் பெரும் அதிசயங்களை பிறப்பிக்கும். நம்பினவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள். சிலர் சொல்லுவார்கள், நம்பினால் கெட்டு போனார்கள் இல்லை, ஏமாந்து போய்விட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் நம்புகின்றவர்கள் காலோட்டத்திலே அவருடைய நம்பிக்கையினுடைய பரிசை பெற்றுக்கொள்வார்கள். இந்த நம்பிக்கை என்கின்ற ஆழமான மதிப்பீடை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அனுசரிப்பதற்கு இறைவன் அருள் கூறுவாராக. ஆமென்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை, அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள். சில நபித்தோழர்கள், குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும் அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும் அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்த வரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள். ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு, தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முஹம்மது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக, சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள். எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை, மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடாத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரிமிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி, மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி, ஒரு முன்மாதிரிமிக்க தலைவராக, ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.